எனக்காக பிறந்த என் இயேசுவே, எனக்காக இறந்த என் இயேசுவே. ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். முள்முடியால் முகம் கிழிய ஊதிரே முகம் பதித்தீ சிறு துணியில் எத்துணை வியப்பல்லவா. இது என் பாவமே, இறைவா என்னை மன்னியும். கண்ணீர் வழிக்கின்றேன், கண்ணீர் வழிக்கின்றேன். பூகம்பம் இடையே ஒரு இனிய தென்றல் இயேசுவின் முகத்தை வருடி சென்றது. ஆம், வெரோனிக்காள் என்ற அந்த பெண் தென்றல் அன்று ஒரு அன்பு புரட்சி செய்தது. இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பாதையில் பலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் வேதனைப்பட்டனர். ஆனால் யாரும் இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற துணிச்சல் இல்லை. அந்த புரட்சியை வெரோனிக்காள் செய்து முடித்தார். ரத்தம் புழுதி படிந்த இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைத்தார். மனுமகனுக்கு மாபெரும் ஆறுதல் அளித்தார். அந்த அன்பு மனித குல மகளிருக்கு அன்பின் ஆண்டவர் அந்த சிறு துணியில் தனது திருமுகத்தை பதித்து பரிசளித்தார். வெரோனிக்காள் போன்ற மனிதரில் மாணிக்கம் நமது மத்தியிலும் உண்டு. ஆனால் அவர்கள் ஒரு சிலரே என்கின்ற போதுதான் நெருடலாக இருக்கிறது. பணம், பதவி, வலிமை என்ற சமூகத்தில் செல்வாக்கு உடையோர் நம்மில் பலர் இருந்தாலும் சமூக விடியலுக்கு உண்மையாக உழைக்க வருவதில்லை என்பதுதான் உண்மை. இயேசு விரும்புவது வெறும் விசுவாசம் இல்லை, மாறாக சேவை நிறைந்த விசுவாசம். அவர்களுக்கு மட்டும்தான் அவர் தரும் நிம்மதி என்ற அன்பு பரிசு கிடைக்கும். செல்வத்தில் புரண்டாலும் அதை இல்லாதவரோடு பகிர மனமில்லை என்றால் நிம்மதி ஒரு எட்டா கனியே. நம்மால் இயன்ற உதவியை ஏழைக்கும் நற்செய்தி பணிவாழ்வுக்கும் அளிப்போம். ஏழைக்கு இறங்குவது இயேசுவுக்கே இறங்குவது என்பதை உணர்வோம். வழக்கை செய்வதை இடக்கை அறியாமல் இருக்கட்டும். இதை காணும் இறைவன் மட்டுமே நமக்கு முழுமையாக இறங்குவாரே. ஊரே திரண்டு நின்று வேடிக்கை பார்த்திருக்க ஒருத்தி மட்டும் தடை கடந்து முகம் தொடைத்து என் சோர்வு போக்கினார். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன நினைக்கும் என்ற சிந்தனைகளாலேயே கூட்டுக்குள் புதைந்த நத்தையை போல வாழ்க்கையை வாய்ப்புகளை புதைந்து போக கடந்து போக விட்டு விடாமல் நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவவும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கி கிடக்கும் வெரோனிக்காள் உயிர் பெறட்டும். ஜெபம். எங்களுக்காக இன்னுயிர் இந்த இறைவா, தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்றதை செய்திடும் தாராள மனதையும் மனித நேயத்தையும் நிறைவாக தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்